அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, 2026 ஆஷாட நவராத்திரி 6ஆம் நாள் வழிபாடு. எதிலும் வெற்றியை தேரை தரக்கூடிய, தோல்வியை இல்லாமல் செய்யக்கூடிய அற்புதமான இந்த வாராகி வழிபாடு எப்படி செய்யணும்னு இந்த ஆடியோவில் சொல்லியிருக்கேன். ஆடியோ முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க. ஆடியோக்கு போகிறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு. இந்த வருடத்தினுடைய ஆடி அமாவாசை 12/8/2026 அன்னைக்கு ராமேஸ்வரம் போன்ற புனித நீர்நிலைகளுக்கு சென்று முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பண காரியங்களை செய்ய முடியாதவர்களுக்காக ஒரு சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அடியேனே நேரடியாக அந்த அன்னைக்கு ராமேஸ்வரத்துக்கு போய் பதிவு செய்யும் அத்துணை பேரின் முன்னோர்களுக்காகவும் பித்ரு தர்ப்பண காரியங்களை வேத முறைப்படி செய்ய போகின்றோம். பதிவு செய்யக்கூடிய குடும்பத்திற்கு ராமேஸ்வர கோடி தீர்த்தமும் பாதாள லிங்கத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட கயிறு பிரசாதமும் கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க போகிறோம். உங்கள் முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைய மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆஷாட நவராத்திரி 6ஆம் நாள் வழிபாடு செய்ய வேண்டிய நாள் 20/7/2026 ஆடி 4. அந்த அன்னைக்கு நாம் வாராகி தேவியை அஸ்வாருட வாராகியாக வணங்குகின்றோம். இந்த பூஜை செய்யறதுனால நமக்கு கிடைக்கும் நன்மை, எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி, தோல்வியே இருக்காது, எதிலும் ஜெயத்தை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. அந்த வழிபாடு செய்யக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம், அல்லது காலை 6:15 7:15, அல்லது காலை 9:45 10:30, அல்லது மாலை 5:30 இரவு 10:30 இந்த வழிபாடு செய்யலாம். உங்கள் வீட்டில் வாராகி அம்மோட சிலை இருந்தால் அந்த சிலைக்கு சந்தன அபிஷேகம் செய்வது சாலச் சிறந்தது. 6ஆம் நாள் வழிபாட்டிற்கு பயன்படுத்த வேண்டிய மலர், வாசனை மலர்கள் எதுவாக இருந்தாலும் பயன்படுத்துங்க. வைக்க வேண்டிய பழம் மாதுளை பழம். வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் நெய் சாதம் வைப்பது மிக மிக சிறப்பு. நெய் சாதம் இல்லைன்னா பரவாயில்ல, வேறு என்ன சாதம் வைக்க முடியுமோ அதை நெய்வேத்தியமாக வைக்கலாம். ஏற்ற வேண்டிய தீபம் 7 தீபங்கள். திசை வடக்கு திசை. இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது கைலாசா தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபமேற்றுங்கள், அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றுங்கள். அவ்வாறு தீபமேற்றி ஓம் நமோ அஸ்வாருட வாராகி நம என்ற இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. இந்த மந்திரம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓம் நமோ அஸ்வாருட வாராகி நம அப்படின்னு 108 முறை சொல்லுங்க. இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு முன்பாக விநாயகப் பெருமானை வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இவ்வாறு மந்திரம் சொல்லி தூபதீபம் காட்டி ஆஷாட நவராத்திரி 6ஆம் நாள் வழிபாடு மிக சிறப்பாக செய்யுங்கள். 6ஆம் நாள் நீங்கள் அன்னதானம் செய்தால் அன்னையின் அருளால் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் வீடு தேடி வரும். நிச்சயம் மிகப்பெரிய சாதனையை புரியக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். முடிந்தால் நீங்கள் அன்னதானம் பண்ணுங்க, அல்லது நமது ஆனந்தொளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு ஆஷாட நவராத்திரி 6ஆம் நாள் செய்யும் அன்னதானத்திற்கு பங்களிப்பு தாருங்கள். மேலே டிஸ்பிளேல எங்களது அறக்கட்டளையின் கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. இப்படி உங்களுக்காக ஒவ்வொரு தகவலும் பார்த்து பார்த்து தந்து கொண்டு இருக்கும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பு சொந்தங்களே, இந்த வருடம் வரலட்சுமி பூஜைக்காக 13 ஆகர்ஷண பொருட்களை வெண்கல சொம்பில் இட்டு வரலட்சுமி தாய்க்கு கலசம் கட்டி கொடுத்துட்ருக்கோம். 21/8/2026 அந்த பூஜை நீங்கள் பண்ணணும். இந்த வருஷம் கலசம் வாங்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழுவில் இணைத்து இந்த வருடம் சொல்ல வேண்டிய வரலட்சுமி தாயின் மகாமந்திரம் மற்றும் போற்றிகள் சொல்லித்தரப்போகிறேன். சூழ்நிலையின் காரணமாக பூஜை செய்ய முடியாதவங்க என்ன பண்ணுங்கிற 3 ஆலோசனைகளை தரப்போகிறேன். மேலும் 7 லக்ஷ்மி வசிய தாந்திரியங்கள் சொல்லித்தரப்போகிறேன். உங்கள் குடும்பத்திற்கு இந்த வருடத்திற்குண்டான வரலட்சுமி கலசம் வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு வரலட்சுமி கலசம் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. பதிவு விவரங்கள் தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.